உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ பொதுவா நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை, ஒரு மருத்துவ பரிசோதனை அப்படின்னு வரும்போது, அங்கே நமக்கு ஒரு துல்லியமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு இயந்திரத்த பழுது பார்க்குற மாதிரி தான் அதுவும். ம். ஆமா. இப்போ நீங்க கீழே விழுந்து உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுப்போம். அந்த வலியோட ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, எக்ஸ்ரே எடுக்கறாங்க. அந்த இருண்ட ஃபிலிம்ல உங்க எலும்பு எங்க முறிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த வெள்ளைக்கோடு மிக தெளிவா தெரியும் இல்லையா? கண்டிப்பா. ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டர் அதை சுட்டி காட்டி, இதோ இங்க தான் பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஒரு மாவு கட்டு போட்டா சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாரு. சரிதான். அதாவது அது மிக தெளிவான ஒரு விஷயம். ஒண்ணு எலும்பு முறிஞ்சிருக்கும், இல்ல முறியாம இருக்கும். அந்த உடலியல் சார்ந்த பிரச்சனைகள்ல அந்த ஒரு தெளிவு நமக்கு இயல்பாவே கிடைச்சிடுது. ஆமா, பிரச்சனை எங்க இருக்கு, தீர்வு என்ன அப்படிங்கிறது கண் கூட தெரிஞ்சிடும். அது மனிதர்களாகிய உங்களுக்கு ஒருவித ஆறுதலையும் தருது இல்லையா? நம்ம எப்பவுமே விஷயங்களை கண்களால பார்க்கவும், ஒரு அளவுகோலுக்குள்ள கொண்டு அதை வகைப்படுத்தவும் தான் விரும்புவோம். அது மனித இயல்பு. சரியான பாயிண்ட். ஏன்னா தெரியாத உன்னை விட தெரிஞ்ச ஒரு குறைபாடு நமக்கு குறைவான பயத்தையே தருது. ஆனா பாத்தீங்கன்னா, மனிதனோட மனம், அவனோட விரக்தி, அப்புறம் அவனோட உளவியல் சார்ந்த ஒரு இருண்ட பயணத்துக்குள்ள நீங்க நுழையும் போது நிலைமை அப்படியே தலைகீழாயிடுது. ஆமா, அங்க எக்ஸ்ரே வேலை செய்யாது. எக்ஸாக்ட்லி. திடீர்னு அந்த எக்ஸ்ரே மெஷின் வேலை செய்யாம போயிடுது. மனித மனம் எங்க உடைஞ்சிருக்கு, எந்த இடத்துல அது சிக்கி தவிக்குது அப்படின்னு காட்டுற எந்த திரையும் நம்மகிட்ட இல்ல. நாம பார்க்க போற இந்த உளவியல் மற்றும் ஆன்மீக நிலப்பரப்பு உண்மையை சொல்லப்போனா ரொம்ப மர்மமானது. ஒரு எக்ஸ்ரே கதரால ஊடுருவ முடியாத அளவுக்கு சிக்கலானது. ஒண்ணு. குறிப்பா ஒரு மனிதன் அதீத மனச்சோர்வுல, அதாவது டிப்ரெஷன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த இரண்டு நிலைக்கு போகும்போது அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத வார்த்தைகளால விவரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு நாம அலச போற அந்த விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு நாம எடுத்துக்கிட்டது வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற வெறும் 16 வரிகள். அதாவது 516 முதல் 519 வரையிலான வரிகள். இதை சற்று விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சரி, இது ஒரு பழமையான பக்தி இலக்கியம், ஏதோ ஒரு கடவுளை போற்றி பாடும் ஒரு சாதாரண கவிதை தானே, இதை ஏன் நாம இவ்வளவு விரிவா பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆனா மத சார்பான வார்த்தைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதோட உள்ள இருக்கிற உளவியல் கட்டமைப்பை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு உண்மை புரியும். ஒரு மனிதனோட அதீத மனச்சோர்வுல தொடங்கி அவன் அடையும் உச்சக்கட்ட முக்தி வரைக்கும் ஒரு முழுமையான உளவியல் வரைபடத்தை இந்த 16 வரிகள் தன்னுள்ள மிக தெளிவா அடக்கி வச்சிருக்கு. 100க்கு 100 உண்மை. இந்த வரிகளை வெறுமன மேலோட்டமா படிச்சுட்டு போனா அது ஒளியை போற்றும் ஒரு சாதாரண பாடல் மாதிரி தான் தோணும். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த படிநிலைகளை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கும் போது அது நவீன உளவியல் சொல்ற காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி இல்லனா அதிர்ச்சியிலிருந்து மீளும் அந்த ட்ராமா ரெக்கவரி முறைகளோட எவ்வளவு துல்லியமா ஒத்து போகுது அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு மனிதன் தன் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நகரும் அந்த பயணத்தை இது அக்குவேற ஆணிவேரா பிரிக்குது. அதான் நாமும் இன்னைக்கு செய்ய போறோம். அந்த பயணத்தோட முதல் பகுதிக்கு வருவோம். இதுல வள்ளலார் இப்படி சொல்றாரு: கையறவனைத்தும் அருட்பெரும் ஜோதி, கடிந்தனை தேற்றி அருட்பெரும் ஜோதி, வையனேல் வைத்த அருட்பெரும் ஜோதி, மாசிவ பதியே அருட்பெரும் ஜோதி. இதுல அந்த கையறவு அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சது. ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. இப்போ இத கேட்டும் நீங்க ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க பல ஆயிரம் அடி உயரத்துல ஒரு விமானத்துல இருந்து கீழே தள்ளப்படுறீங்க. உங்ககிட்ட ஒரு பாராஷூட் இல்ல. வாவ், பயங்கரமான கற்பனை. உங்களை பிடிச்சு காப்பாத்த யாரும் அங்க இல்ல. உங்களை சுத்தி காத்து மட்டுமே இருக்கு. எந்த பிடிமானமும் இல்லாத, முற்றிலும் ஆதரவற்ற மரணத்தை மட்டுமே எதிர்நோக்கும் ஒரு இருண்ட நிலை. இதுதான் இந்த கையறவ நிலையா? நவீன உளவியல் பார்வையில இந்த இருண்ட, எந்த பிடிமானமும் இல்லாத விரக்தி நிலையில இந்த அருட்பெரும் ஜோதி அல்லது அந்த பேராற்றல் ஒரு மனிதனுக்கு எப்படி செயல்படுது? நீங்க சொன்ன அந்த பாராஷூட் உவமை இந்த இடத்துக்கு மிக கச்சிதமா பொருந்தது. ஏன்னா கையறவு அப்படிங்கிறது வெறும் சோகம் கிடையாது. அது முழுமையான நம்பிக்கை இழப்பு. உங்ககிட்ட இருக்கிற எந்த கருவியும் எந்த உறவும் உங்களை காப்பாத்த முடியாது அப்படின்னு உங்க மூளை முடிவு செஞ்சிடும். ஒரு உச்சக்கட்ட விரக்தி நிலை. ஓ, அதாவது ஒரு சர்வைவல் த்ரெட் மாதிரி. எக்ஸாக்ட்லி, ஒரு வகையான சர்வைவல் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இங்கதான் அந்த பேராற்றலோட செயல்பாடு தொடங்குது. அந்த வரிகளை கவனிச்சு பாருங்க. கடிந்தனே தேற்றி அப்படின்னு சொல்றாரு. பொதுவா ஒருத்த அழுதுட்டு இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? அழாதே அப்படின்னு ஆறுதல் சொல்லுவோம். ஆமா. ஆனா இங்க 2 செயல்பாடுகள் நடக்குது. கடிந்து மற்றும் தேற்றி. ஒரு நிமிஷம். கடிந்து அப்படின்னா கண்டிப்பது அல்லது விரட்டுவது தானே? விரக்தியில இருக்கிறவனை ஏன் கண்டிக்கணும்?
அங்கதான் அதோட சூட்சுமமே இருக்கு. அந்த ஆற்றல் மனிதனை கண்டிக்கல, மனிதனை சூழ்ந்திருக்கிற அந்த ஆதரவற்ற நிலைய, அந்த மாயையான இருள முற்றிலுமா விரட்டுது. அதாவது உனக்கு யாரும் இல்ல, நீ முடிஞ்சிட்ட அப்படின்னு அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணத்தை முதல்ல கடிந்து நிறுத்துது. ஓ, அந்த பேனிக் ஆகிறத நிறுத்துது. ஆமா, மூளையோட அந்த பீதி நிலையை நிறுத்தின பின்னாலதான் ஆறுதல், அதாவது தேற்றி அப்படிங்கிற நிலை வேலை செய்யும். ஒரு தாய போல தட்டி கொடுத்து ஆறுதல் அளிக்குது. இது கேட்கறதுக்கு நவீன மனநல மருத்துவத்துல கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அத போல இருக்கு. பேனிக் அட்டாக் வரும்போது முதல்ல அந்த எண்ண ஓட்டத்தை உடைச்சு அதுக்கப்புறம் அவங்கள ஆசுவாசப்படுத்துறது. ரொம்ப சரியான ஒப்பீடு. சரி, அப்படி ஆசுவாசப்படுத்துற பின்னாடி என்ன நடக்குது? அதத்தான் அடுத்த வரியில வையமேல் வைத்த அப்படின்னு சொல்றாரு. வானத்துல இருந்து பாராஷூட் இல்லாம விழறவனுக்கு வெறும் ஆறுதல் மட்டும் போதாதில்லையா? கண்டிப்பா போதாது, அவனுக்கு நிலம் வேணும். சரியா சொன்னீங்க. காத்துல மிதக்கிறவனுக்கு எல்லாம் சரியாகிடும் அப்படிங்கிற வார்த்தைகள் எந்த பயனையும் தராது. அவனுக்கு தேவை உறுதியான நிலம். அந்த ஜோதி மனிதனை மீண்டும் இந்த பூமியின் மீது ஒரு உறுதியான அடித்தளத்துல கொண்டு வந்து நிறுத்துது. கற்பனையான இருள்ல மிதக்க விடாம யதார்த்தமான பூமியில அவனுக்கான ஒரு பிடிமானத்தை உருவாக்குது. ஆஹா, இந்த முதல் நிலையில மனிதனுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை அப்படின்னு தோணுது. அவனோட அழுக ஒன்னே போதுமானது. இதுல அந்த ஆற்றலை மாசிவபதி அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க சிவ அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு குறிப்பிட்ட மதக்கடவுளாகவா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இது பலருக்கும் வரக்கூடிய சந்தேகம்தான். இங்க சிவ அப்படிங்கிற வார்த்தைய ஒரு குறிப்பிட்ட தொன்மவியல் கடவுளா பாக்குறத விட அதோட தத்துவார்த்தமான பொருள்ல பாக்குறது ரொம்ப அவசியம். தத்துவார்த்தமா எப்படி பாக்குறது? சிவம் அப்படின்னா மங்களகரமானது, முழுமையானது அல்லது இறுதி பேருண்மை அப்படின்னு பொருள். பதி அப்படின்னா வழிகாட்டும் தலைவன் அல்லது அடைக்கலம் தரும் இடம். ஆக மாசிவப்பதி அப்படின்னா நீங்க முற்றிலும் உடைஞ்சு போய் விழும்போது ஒரு மாபெரும் தலைவனா, ஒரு உறுதியான அரணா உங்களை தாங்கி பிடிக்கும் ஒரு மங்களகரமான பெருநிலைய குறிக்குது. புரியுது. அதாவது தரம் பிரிச்சு பார்க்காம கீழே விழுற ஒரு உயிருக்கு கிடைக்கிற முதல் மாபெரும் பிடிமானம். சரி, இப்போ பாராஷூட் தரையிறங்கிடுச்சு, அந்த மனிதனுக்கு ஒரு அடித்தளம் கிடைச்சிடுச்சு, அவன் தப்பிச்சுட்டான். ஆனா தப்பிக்கிறது அப்படிங்கிறது வேறு, வாழ்வது அப்படிங்கிறது வேறு இல்லையா? ஆமா, நிச்சயமா. வெறும் அடித்தளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தர் முழு வாழ்க்கைய வாழ்ந்துட முடியாது. இந்த நிலைத்தன்மை கிடைச்ச பிறகு அந்த மனம் என்னவாகுது? அடுத்த வரிகள்ல அவர் இன்புற சிறியேன் அருட்பெருஞ்சோதி, எண்ணுதோர் எண்ணுதோ அருட்பெருஞ்சோதி, அன்புடன் கண்ணுறு அருட்பெருஞ்சோதி, அருட்சிவப்பதியே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. இதுல எனக்கு 2 விஷயங்கள் உறுத்துது. முதல் விஷயம், தன்னை ஏன் சிறியன், அதாவது சிறியவன் அப்படின்னு அவர் அழைச்சுக்கணும்? ஒரு மனிதன் விரக்தியிலிருந்து மீண்டு வரும்போது அவனுக்கு தன்னம்பிக்கை தானே தேவை. தான் ஒரு சிறியவன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையா மாறிடாதா? இது மேலோட்டமா பார்க்கும்போது தாழ்வு மனப்பான்மை மாதிரி தான் தோணும். ஆனா அது அப்படி இல்ல. இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இத நாம அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்ற அந்த பிரமிப்போட தொடர்பு படுத்தி பார்க்கணும். பிரமிப்பு, அதாவது வியப்பா பாக்குறது. ஆமா, இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய மலையோட உச்சியில நிக்கிறீங்க, அல்லது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒளிரும் இரவு வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்குள்ள இயற்கையாவே ஒரு உணர்வு தோணும் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தின் முன் நான் எவ்வளவு சிறியவன் அப்படின்னு. கண்டிப்பா தோணும். அது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மைய தராது. மாறாக உங்களோட தனிப்பட்ட கவலைகள், உங்களோட ஈகோ, உங்க அகந்தை அனைத்தும் அந்த பிரம்மாண்டத்தின் முன்னாடி எவ்வளவு அற்பமானது அப்படிங்கிற ஒரு நிம்மதிய தரும். ஓ, அத ஒரு சுமையா பார்க்காம ஒரு விடுதலையா பாக்குறீங்க. சரியா சொன்னீங்க. அந்த பிரமிப்புல பிறக்கிற பணிவு தான் இந்த சிறியன். தன்னை முழுமையா ஒப்புக்கொடுக்கும் ஒரு சரணாகதி அது. ஒருத்தன் தான் சிறியவன், தன் ஈகோ சிறியது அப்படின்னு உணரும்போதுதான் புதிதா ஒரு பெரிய விஷயத்தை ஏத்துக்கிற வெற்றிடம் அவனுக்குள்ள உருவாகும். அருமையான விளக்கம். அடுத்து இதுல வர்ற எண்ணுதோ ரின்னுதோ அப்படிங்கிற வரிய கவனிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைய உளவியல்ல நாம சொல்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப், அதாவது ஒரு நேர்மறையான சுழற்சி என் நினைவுக்கு வருது. ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து நினைக்க நினைக்க மூளையில டோபமைன் சுரந்து அது நமக்குள்ள பெருகிக் கொண்டே போறது போல ஒரு கட்டமைப்பு இதுல இருக்கும். நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் இங்க நடக்குது. முன்பு கையறவு நிலையில இருந்தப்போ அந்த மனிதனோட மூளை முழுவதும் என்னால முடியாது, நான் அழிஞ்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை சுழற்சியில, அந்த த்ரெட் ரெஸ்பான்ஸ்ல சிக்கி இருந்தது.
இப்போ ஒரு பிடிமானம் கிடைச்ச உடனே அந்த மனம் தன் கவனத்தை மாற்றுது. அந்த பேரொளியே அந்த பிடிமானத்தை மனம் தொடர்ந்து நினைக்கத் தொடங்குது. அதுதான் எண்ணுதோ ரெண்ணுதோ. நினைக்க நினைக்க உள்ள என்ன நடக்குது? ஒரு இனம் புரியாத இன்பம் பெருகுகிறது. இன்புற ஒரு விஷயத்தின் மேல நாம குவிக்கும் கவனம் அது ஒரு பௌதீக உணர்வாகவே மாற்றும் சக்தி கொண்டது. அதாவது எண்ணம் உணர்வா மாறுது. ஆமா, அந்த இன்பம் உள்ளுக்குள் பெருகி உச்சக்கட்டத்தை அடையும் போது அது வெறும் சுயநலமான இன்பமா இல்லாம அன்பாக உருவெடுக்குது. அந்த அன்பு எவ்வளோ தீவிரமானதுன்னா அது உள்ளே மட்டும் இருக்க முடியாம அன்பொடேன் கண்ணுறு, அது கண்கள்ல ஒரு தரிசனமா, கண்ணீரா, ஒரு பேரன்பின் பார்வையா வெளிப்படுது. வாவ்! நீங்க எதை பார்த்தாலும் அங்கே அன்பு மட்டுமே தெரியுது. இந்த அன்பால நிரம்பிய நிலையில அந்த ஜோதி அருட்சிவப்பதியாக, அதாவது எல்லையற்ற கருணை வடிவான ஒரு ஆற்றலாக பரிணாமம் அடையுது. இது கேட்கறதுக்கு மிக அழகா இருக்கு. ஒரு ஆபத்பாந்தவனா காப்பாற்றிய மாசிவப்பதி இப்போ ஒரு கருணை வடிவான அருட்சிவப்பதியா மாறிடுச்சு. இருண்ட மனம் அன்ப கத்துக்கிடுச்சு. ஆனா இங்குதான் இந்த உளவியல் வரைபடத்துல எனக்கு ஒரு பெரிய சிக்கல் தோணுது. சொல்லுங்க, என்ன சிக்கல்? அன்பின் தரிசனம் கிடைச்சிடுச்சு சரி. ஆனா மனிதர்கள் என்றாலே தொடர்ச்சியா தவறுகள் செய்யும் இயல்புடையவர்கள் தானே. நீங்க எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் அன்றாட வாழ்வுல பிழைகள் செய்யாம இருக்க முடியாது. அப்படி நாம செய்யும் தவறுகளுக்கு என்ன தீர்வு? அடுத்த வரிய பாருங்க. பிழையெல்லாம் பொறுத்து அருட்பெருஞ்சோதி, பிறங்கிய கருணை அருட்பெருஞ்சோதி, மழையெல்லாம் பொழிந்து அருட்பெருஞ்சோதி, வளர்ச்சி வப்பதியே அருட்பெருஞ்சோதி. இது ரொம்ப முக்கியமான கட்டம். இதை நான் உங்க முன்னாடி சத்து அழுத்தமாகவே கேட்க விரும்புறேன். பிழையெல்லாம் பொறுத்து அப்படின்னா ஒரு மனிதன் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த ஜோதி அவனை மன்னிச்சிடுமா? எல்லா தவறுகளையும் கண்மூடித்தனமா மன்னிச்சிட்டா பிறகு மனிதனுக்கு பொறுப்புணர்வு எங்கே இருக்கும்? இது ஒரு தார்மீக சீரழிவை ஏற்படுத்தாதா? இது மிகச்சிறப்பான ஒரு கேள்வி. இத கேட்கும் நேயர்களுக்கும் இதே கேள்வி கண்டிப்பா எழுந்திருக்கும். பொதுவா மன்னிப்பு அப்படிங்கறத நாம ஒரு நீதிமன்ற செயல்பாடு மாதிரி தான் பாக்குறோம். யாரோ ஒருவர் தவறு செய்றாரு, அதிகார படைத்த இன்னொருவர் சரி உன்னை தண்டிக்காம விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஆமா, அப்படிதான் நம்ம பழகியிருக்கோம். இந்த வெளிப்புற மன்னிப்புல நீங்க சொன்ன அந்த பொறுப்பற்ற தன்மை வர வாய்ப்பிருக்கு. ஆனா இங்க நடக்கிறது அது வல்ல. அந்த வரிகளை மீண்டும் ஆழமா கவனிங்க. பிறங்கிய கருணை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்குள் பிறங்கிய கருணை. அதேதான். கருணை வெளியிலிருந்து ஒரு நீதிபதியால வழங்கப்படல. அந்த ஒளியின் தாக்கத்தால மனிதனோட உள்ளுக்குள்ளேயே கருணை பிரகாசிக்கத் தொடங்குது. அதாவது தான் செஞ்ச பிழைகளை தானே உணர்ந்து அந்த பிழைகள் மீது ஒரு ஆழமான விழிப்புணர்வை அந்த மனிதன் அடையறான். இத புரிஞ்சுக்க அடுத்த வரியில அவர் பயன்படுத்தி இருக்கிற அந்த அற்புதமான உருவகத்தை நாம பார்க்கணும். மழையெல்லாம் பொழிந்து ஒரு பெருமழை பெஞ்சா என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு புறம் அது பொருட்களின் மேல படிஞ்சிருக்கிற அழுக்குகளை கழுவி சுத்தப்படுத்தும். சரி, மறுபுறம் காய்ந்து கிடக்கிற பூமிக்குள்ள இருக்கிற விதைகளுக்கு உயிர் கொடுத்து புதிய செடிகளை வளரச் செய்யும். தொல்லியமா சொன்னீங்க. அதுபோலவே மனிதனுக்குள்ள பிறங்கிய இந்த கருணை அப்படிங்கிற பெருமழை இரு வேளைகளை செய்யுது. ஒன்னு, அவனோட பழைய பிழைகளை, அறியாமையால் செய்த தவறுகளை கழுவி தூய்மையாக்குது. குற்ற உணர்ச்சி, அதாவது கில்ட் அப்படிங்கிறது மனிதனை முடக்கி போடும் ஒரு மோசமான ஆயுதம். அந்த குற்ற உணர்ச்சியை கருணை கழுவுது. ஓ, குற்ற உணர்ச்சியை போக்குறது தான் கழுவுறது. ஆமா. அதே சமயம் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு புதிய ஆன்மீக பரிணாமத்தை, புதிய விழிப்புணர்வை விதையிலிருந்து செடியா வளர்க்குது. பிழைகளை கழுவி புனிதம் வளர்க்கும் இந்த நிலையில தான் அந்த ஜோதி வளர்சிவ பதியாக, அதாவது மனிதனை உள்ளிருந்து வளர்க்கும் ஒரு பேராற்றலாக செயல்படுது. இது தப்பிக்க விடும் மன்னிப்பல்ல. இது மனிதனை பொறுப்புள்ளவனாக்கி அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி வளர்க்கும் ஒரு கருணை. இது ஒரு மிகச்சிறந்த பார்வை. நாம பொதுவா மன்னிப்பு அப்படிங்கிறத பழைய கணக்க துடைத்து எரியறதாவே பார்க்கறோம். ஆனா இங்கே பொறுத்தல் அப்படிங்கிறது பழைய பிழைகளை கழுவி ஒரு புதிய மனிதனை வளர்ப்பதற்கான உரமாக, ஒரு பெருமழையாக செயல்படுது. குற்ற உணர்ச்சியில உழல்றதை விட அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு வளர்றது தான் உண்மையான ஆன்மீகம். 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ ஒரு மனிதன் விரக்தியிலிருந்து மீண்டுட்டான், அன்பை உணர்ந்துட்டான், தன் பிழைகளை கடந்து ஒரு புதிய விழிப்புணர்வோடு வளர்ந்தும் விட்டான். இந்த வளர்ச்சிக்கு பிறகு என்ன?
இந்த ஜோதி மனிதனோட எந்தெந்த பகுதிகளை சென்றடையுது, இதுக்கான இறுதி பகுதிக்கு நாம வருவோம். சரி, பார்க்கலாம். உளத்தினும் கண்ணினும் அருட்பெருஞ்சோதி, உயிரினும் எனது அருட்பெருஞ்சோதி, குலத்தினும் நிரம்பிய அருட்பெருஞ்சோதி, குருசிவ பதியே அருட்பெருஞ்சோதி. இப்போ எனக்கு ஒரு சாதாரணமான அன்றாட பொருளோட உதாரணம் நினைவுக்கு வருது. என்ன உதாரணம் அது? ஒரு காய்ந்த ஸ்பாஞ்ச் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல நீங்க கொஞ்சம் தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும்? அது மெதுவா அந்த தண்ணியை உள்ள இழுக்கும். தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருந்தா அந்த ஸ்பாஞ்சோட ஒவ்வொரு சிறு துவாரத்திலையும் அந்த தண்ணீர் ஊடுருவி ஒரு சொட்டு இடம் கூட இல்லாம முழுமையா நிரம்பிடும் இல்லையா? ஆமா, முழுசா உறிஞ்சிரும். அது போலவே இந்த ஜோதி மனிதனே ஒரு ஸ்பாஞ்ச் போல முழுமையா ஆக்கிரமிப்பதா தோணுது. மிக அழகா பொருந்தது. அந்த மனிதனோட ஒட்டுமொட்ட இருப்பும் இப்போ அந்த ஒளியால ஆக்கிரமிக்கப்படுது. இதுதான் இந்த தத்துவ படிக்கட்டுகளோட இறுதிப்படி, முழுமையடைதல், அதாவது சாச்சுரேஷன். முதல்ல உளத்தினும் அவனது அகம் அல்லது மனம் முழுவதும் ஒளியால நிரம்புது. அங்கு வேறு சிந்தனைகளுக்கோ குழப்பங்களுக்கோ இடமே இல்ல. அடுத்து கண்ணினும் அவனது பார்வையில, அதாவது அவன் இந்த உலகத்தை மற்ற மனிதர்களை பார்க்கிற விதத்துல ஒளி நிரம்புது. அவன் எல்லாவற்றிலையும் அந்த ஒருமையையே பாற்றான். பின்பு உயிரினும் அவனது ஜீவன், மூச்சு என அவனது உயிரியல் இருப்பில் கூட அந்த ஜோதி கலந்துடுது. மனம், பார்வை, உயிர், இது மூன்று நல்ல புரியுது. ஆனா இதுல அந்த குலத்தினும் நிரம்பிய அப்படிங்கிற வரி சற்று வித்தியாசமா இருக்கு. மனிதனுக்குள்ள குலம் எங்க இருக்கு? இது எதை குறிக்குது? அதுதான் இங்குள்ள மிக ஆழமான உளவியல் குறியீடு. குளம் அப்படிங்கிறது ஒரு காட்டாறு போல ஓடக்கூடிய ஒன்னல்ல, அது அமைதியா தேங்கி நிற்கும் ஒரு நீர்நிலை. மனித மனதோட அடி ஆழத்துல இருக்கிற ஒரு அமைதியான தேக்கத்தை நவீன உளவியல்ல நாம ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு அழைப்போம் இல்லையா? சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆமா, நமது பழக்க வழக்கங்கள், ஆழமான பதிவுகள் எல்லாம் அங்கேதான் தேங்கி கிடக்குது. மேலோட்டமான விழிப்பு நிலையில மட்டும் அந்த ஒளி நிரம்பல மனிதனோட சிந்தனைக்கே எட்டாத அவனது ஆழமான மூலத்திலையும் அந்த ஆழ்மன குளத்திலையும் கூட அந்த ஜோதி முழுமையா நிரம்பிடுச்சு அப்படிங்கறதே அது குறிக்குது. அதாவது நனவு மனம், ஆழ்மனம் என அனைத்தும் ஒளியால நிரம்பிடுச்சு. ஆமா, இப்படி உளம், கண், உயிர் மற்றும் அடி ஆழமான குளம் என எல்லாம் நிரம்பி இந்த முழுமையான உச்சக்கட்ட நிலையில அந்த அருட்பெருஞ்சோதி குரு சிவப்பதியாக வெளிப்படுது. குருவா வெளிப்படுதா? அதாவது இதுவரை ஒரு ஆற்றலா வழிகாட்டும் ஒளியா இருந்த ஒண்ணு இப்ப ஆசானா ஒரு குருவா மாறிடுதா? இது எப்படி சாத்தியம்? இதுதான் ஒரு மனிதனோட அகப்பயணத்தின் முழுமையான பரிணாமம். இதை நீங்க எப்படி பார்க்கலாம்? முதல்ல நீங்க ஆதரவற்று இருள்ல விழுந்து கிடந்தப்போ உங்களை தேற்றி ஒரு தளத்துல நிறுத்தியது ஒரு வெளிப்புற ஆற்றல், அது மாசிவபதி. பின்னர் நீங்க அந்த ஒளிய நினைத்து உருகியப்போ உங்க கண்கள்ல அன்பாக தரிசனம் தந்தது அருட்சிவபதி. சரி. உங்க தவறுகளை கழுவி உங்களை உள்ளிருந்து வளர்த்தது வளர்சிவபதி. ஆனா இப்போ உங்களுக்குள்ள எங்கும் எந்த குறையும் இல்லாம அந்த ஆற்றல் ஸ்பாஞ்ச் போல நிரம்பிய பிறகு உங்களுக்கு வழிகாட்ட வெளியில ஒரு ஆள் தேவையில்லை. எந்த தேடலுக்காக நீங்க வெளியே அலைஞ்சிங்களோ அந்த ஒளியே இப்போ உங்க உள்மனதுல உறைந்து உங்களுக்கு பாதையை காட்டும் ஒரு குருவா மாறிடுது. அதுதான் குருசிவப்பதி. நீங்க தேடியது நீங்களாகவே மாறிவிடும் முக்தி நிலை இது. இதை முழுமையால் பார்க்கும்போது ஒரு மாபெரும் திறப்பு கிடைக்குது. வெறும் 16 வரிகள். ஆனா அதுக்குள்ள மனித உளவியலோட எவ்வளவு பெரிய ரகசிய படிக்கட்டுகள். நம்ம பேசுனதை இப்ப கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக இதை நான் ஒரு முறை சுருக்கமா தொகுத்து சொல்றேன். நீங்க முதல்ல ஒரு இருண்ட, பிடிமானமற்ற, எந்த ஆதரவும் இல்லாத நிலையில, அதாவது கையறவு நிலையில இருக்கீங்க. அங்க அந்த ஆற்றல் உங்களுக்கு ஒரு தளத்தை அமைத்து கொடுக்குது. பின்னர் அந்த பிடிமானத்தை நீங்க நினைக்க நினைக்க அது ஒரு இன்பமா உங்க பார்வையை மாற்ற அன்பா தரிசனம் தருது. அதன் பின் நீங்க செஞ்ச பிழைகளையெல்லாம் ஒரு மழையா கழுவி உங்களை ஒரு புதிய விழிப்புணர்வுள்ள மனிதரா வளர்க்குது. இறுதியில உங்க மனம், பார்வை, உயிர் மற்றும் ஆழ்மனம் என அனைத்திலையும் அது முழுமையா நிரம்பி உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு குருவாகவே மாறிடுது. ஒரு இருண்ட மனச்சோர்விலிருந்து தொடங்கி தன்னைத்தானே உணரும் ஒரு உச்சக்கட்ட முழுமை நிலை வரையிலான ஒரு மிக துல்லியமான வரைபடம் இது. இதைவிட சிறப்பா இதை தொகுக்க முடியாது. இந்த வரிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ மதத்துக்கோ சொந்தமானவை அல்ல. இது ஒவ்வொரு மனிதனோட உளவியல் பரிணாமத்தின் தெளிவான வரைபடம். நீங்க எந்த துறையில இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல இந்த படிகளை கடந்துதான் ஒரு முழுமையை அடைய முடியும். நிச்சயமா. இந்த அற்புதமான தேடலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, இதை இவ்வளவு நேரம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நாம இதுவரை பேசுனதுலேருந்து ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது இல்லையா? இந்த வழிகாட்டும் ஆற்றல் அல்லது ஜோதி அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரியா ஒரே வடிவத்துல இருக்கிறது இல்ல.
மனிதனோட மனநிலைக்கேற்ப அது தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டே வருது. ஆமா. ஒவ்வொருக்கு ஆதரவு தேவைப்படும்போது அது ஒரு வலிமையான துணையாகவும், பிழைகளை கடக்க நினைக்கும்போது ஒரு பெருமழையாகவும், முழுமையான தெளிவு கிடைக்கும்போது ஒரு அகக்குருவாகவும் தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளுது. இப்போ நீங்க சற்று அமைதியா சிந்திச்சு பாருங்க. நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில எந்த படியில, எந்த தருணத்துல இருக்கீங்க? உங்களுக்கான அந்த ஜோதி அல்லது அந்த வழிகாட்டும் பேராற்றல் தற்போது எந்த வடிவத்துல, என்னவாக உங்க முன் வந்து நிக்குது? அது நீங்க விழாம இருக்கிறதுக்காக உங்களை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கா? அல்லது உங்க பிழைகளை கழுவி உங்களை புதிய மனிதரா வளர்த்துக்கிட்டு இருக்கா? அல்லது உங்களுக்குள்ள முழுமையா நிரம்பி எந்த வெளிப்புற தேடலும் இல்லாம உங்களுக்கு ஒரு குருவா வழிகாட்டிக்கிட்டு இருக்கா? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட இதே போல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அந்த அக ஒளியோடு பயணியுங்கள். வணக்கம்.